தமிழ் பண்பாடு குறித்து பல்வேறு அம்சங்களை பிரதமர் மோடி எடுத்துக் கூறியதைக் கண்டு வியப்படைந்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மனதின் குரல் 130வது அத்தியாயத்தில் தமிழகத்தின் விவசாய நலன், மகளிர் ஆற்றல், நகர்ப்புற வளர்ச்சி, தமிழ் பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பிரதமர் மோடி பெருமையுடன் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் இயங்கி வரும் பெரிய கல்வராயன் சிறுதானிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பிரதமர் குறிப்பிட்டதுடன் 800க்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகள் சிறுதானிய புரட்சிக்கு தலைமை தாங்குவதையும், விவசாயம் முதல் நேரடி சந்தை விற்பனை வரை வேளாண் வணிகத்தில் சிறந்து விளங்குவதையும் பாராட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குப்பை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் முனைப்புடன் செயல்படும் சென்னை இளைஞர்களை பாராட்டியதுடன், நமது நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு இப்படிப்பட்ட பசுமை போராளிகளுடன் நாமும் இணைந்து பாடுபட வேண்டும் என மக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியில் பாடங்கள் கற்பிக்கப்படுவதை எண்ணியும், நமது கலாச்சார பண்பாட்டை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் பெரும் பங்காற்றும் புலம்பெயர் தமிழர்கள் குறித்து பிரதமர் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.